சாய்பாபா அவர்களுடைய கடைசி காலம் எப்படி இருந்தது சார்? அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய விஷயம்னா வெஸ்டர்ன் சாங்ஸும் பாடுவார்ல. அதனால எம்எஸ்வி அண்ணன் என்ன பண்ணாருன்னா, அந்த ஆக்சுவலாக அந்த லவ் இஸ் ஃபைன் டார்லிங் அந்த பாட்டுல தவ புதல்வன் ஆமா ஆமா. அவர் பாட வேண்டியது. அப்புறம் ப்ரொடியூசருக்கு யாருக்கோ தெரிஞ்ச ஒரு அஜித் சிங்னு சொல்லிட்டு அவர் அஜித் சிங் அங்க பாப்புலர் நார்த்தில் அவர் ரெக்கார்டிங் பாடிட்டு போயிட்டார். அவ்வளவுதாங்க. மற்றபடி எம்எஸ்வி அண்ணன் கச்சேரிக்கு 1000க்கு மேல கச்சேரி, 100கணக்கு ஆயிரக்கணக்கான கச்சேரியில் அந்த சாங்கை சாய்பாபா அண்ணன் தான் போடுவார். Love is fine, darling, when you're mine. No sun, no shine like summer rain. Without you, dear, life is pain. With you, my darling, all is fine. It's always green as a dream. அப்படி வரும் சார். ஓ, அருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப குலைவா பாடுறீங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு வாய்ஸ். நன்றி சார். சார் அதுக்கப்புறம் அவருடைய சிறப்பான பெக்குலியரான குரல் அப்படிங்கிறதுனால ஒரு காதல் பாட்டு பாடுறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, ஜாம்பவானுங்கெல்லாம் இருந்தாங்க அப்போ. ஆனால் எஸ்பி பாலசுப்ரமணியன் நான் பாலவண்ணன் தான் கூப்பிடுவேன். ஃபீல்டுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன கிட்டத்தட்ட நானும் சாய்பாபாவும் ஒரே டைப்பில் இருக்கு வாய்ஸ். என்னமோ தெரியல எனக்கு. நான் கொஞ்சம் சினிமாவில் அதிகமாக வெறும் அவர் கிட்டார் வாசிக்கிறதுனால ரெண்டுத்தையும் சேர்த்து அவர் பண்ணிட்டு இருந்தார். பிளேபேக் சிங்கராக இருந்தாருன்னா எனக்கு முன்னாடி அவர் பிபி ஸ்ரீனிவாசுக்கும் எனக்கும் நடுவில் வந்திருப்பார். அவர் நல்லா ஃபேமஸ் ஆகிருப்பார்.